Dear friends, welcome to Finance and Investing channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிமேட் மற்றும் வர்த்தக கணக்கை திறக்க தேவையான ஆவணங்கள். இப்போ நம்ம என்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு டிஜிட்டல் காப்பி, அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜேபிஜியாக சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் மாஸ்ட் ஆதார் கார்டு, இதுவும் நீங்கள் போய்ட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆதார் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. மாஸ்க்டு ஆதார் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போது. ஸோ இதுதான் மாஸ்க்டு ஆதார். இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆதார் உங்களுக்கு ஃபுல்லாக நம்பர் இருக்கும். ஆனால் இந்த மாஸ்க்டு ஆதாரில் இந்த 8 டிஜிட் நம்பரை மறைச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டு தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆன் ஒயிட் பேப்பர் டிஜிட்டல் காப்பி அப்படின்னா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் எழுதி ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோவை எடுத்து ஜேபிஜியாக சேவ் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பேங்க் ப்ரூஃப், இதில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது ஃபஸ்ட்டு பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், இதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. இல்லைனா கேன்சல்டு செக் லீஃப், இதுவும் நீங்கள் ஒரு செக்கை எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன் பிடிஎஃப் ஃபார்மேட், ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கொடுத்தா போதும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பேங்க் ப்ரூஃப்லாம் மஸ்ட் கண்டைன் த அக்கௌண்ட் நம்பர், இந்த ஐஎஃப்எஸ்சி நம்பர், அதுக்கப்புறம் எம்ஐசிஆர் கோட், இதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க. அதுக்கப்புறம் 5வது இன்கம் ப்ரூஃப் ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்கம் ப்ரூஃப் மந்த்லி சேலரி வாங்குறீங்கன்னா அந்த இன்கம் ப்ரூஃபாக கொடுத்தா தான் இந்த செக்மெண்ட் ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா ஆக்டிவேட் ஆகாது. இது ஆக்சுவலாக தேவை கிடையாது இன்வெஸ்டருக்கு. ஸோ ரெகுலராக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ப்ரூஃப் தேவை. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ யுவர் நேம், செகண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், 3வது ஒரு இமெயில் ஐடி, இது வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. பேன் கார்டு நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. பேங்க் நேம், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் அதோட ஐஎஃப்எஸ்சி கோட், இதெல்லாம் ஒரு இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க நோட் பேடில். ஸோ அது உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது தேவைப்படும். நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு யூபிஐ ஐடி உங்களுக்கு தேவைப்படும். ஸோ யூபிஐ ஐடி எந்த யூபிஐனா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேங்க் ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்கள, அந்த அக்கௌண்ட்டோட யூபிஐ ஐடி தான் நம்மளுக்கு வேணும். எதுக்குன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபண்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கோ அப்புறம் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஸோ நம்மளுக்கு இது தேவைப்படும். ஸோ அதனால் யூபிஐ ஐடி ஒன்று, அந்த எந்த பேங்க்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களோ ப்ரூஃபு அதையே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் 1 இயர் கொடுங்க, அது போதும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜஸ்ட் மென்ஷன் யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது +1 ஆர் +2 ஆர் யூஜி ஆர் பிஜி, ஜஸ்ட் யூ கேன் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன், ஸோ ப்ரைவேட்டாக பப்ளிக் செக்டரில், அதாவது தனியாராக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை பொதுத்துறையில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் ஆனுவல் இன்கம், அதாவது ஆனுவல் இன்கம் மென்ஷன் பண்ணிவிடுங்க, அதாவது வருமானம் இயர்லி இன்கம் அது மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நாமினி நேம், அதாவது நீங்கள் மேரேஜ் ஆகணும் உங்கள் அப்பா பேர் கொடுத்துருங்க, நீங்கள் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஒய்ஃப் பேர் கொடுத்துருங்க. நாமினி ரிலேஷன்ஷிப், ஃபாதர் நேம் கொடுத்தீங்கன்னா ஃபாதர்னு போட்டுருங்க, ஒய்ஃப் நேம்னா ஸ்பௌஸ்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நாமினி மொபைல் நம்பர், நாமினியோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நாமினியோட டேட் ஆஃப் பர்த், நாமினியோட ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் நாமினியோட பேன் நம்பர். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த காப்பிலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். உங்களுக்கு ஆஃப்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் எந்த ப்ரோக்கர்கிட்ட விருப்பமோ அங்கே டேரெக்டாக அந்த ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்களே ஆஃப்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.